ஹாய், இன்றைக்கி சண்டே ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உப்பு பருப்பும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன். உப்பு பருப்பு செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 மிளகாய் வத்தலை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம், 4 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சிக்கன் செஞ்சுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு மூடி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச சிக்கனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தான், சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம